நம்ம இந்த நாடார் சமுதாயம் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்துக் கொண்டிருக்கிற சமுதாயம். நாடார் சமுதாயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த உளவுத்துறை அதிகாரிகள்லாம் இன்னைக்கு எங்க சங்க தலைவர்களும் எங்க சங்கமே எனக்கு என்ன சொல்லி கொடுக்குது, என் உடம்புல ஒரு பச்சை குத்த முடியாதுங்க. நானு பாருங்க, 2 தலைவரை தோல்ல தூக்கி போட்டு வந்திருக்கேன். இந்த தலைவர்களுடைய படத்தை என்னுடைய உள்ளங்கை 2 கையிலே நான் பச்சை குத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னுடைய சங்கமே தலைவர்களும் எனக்கு பச்சை குத்த அனுமதிக்கிறது இல்ல. ஏன் அனுமதிக்கிறது இல்ல? இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமா நம்ம ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கணும். இன்னைக்கு சாலை விபத்துல ஒருத்தன் உயிரிழக்கக்கூடிய சம்பவம் ஏற்படுது, அவனுக்கு ஒரு ரத்தம் தேவைப்படுதுன்னா நான் ரத்தம் கொடுக்க இந்த நிமிடம் நான் தயாரா இருக்கணும். அதுக்கு தான் பச்சை குத்துறது கூட அனுமதி கிடையாது. நான் பச்சை குத்துனா குறைஞ்சது ஒரு 4 மாதங்கள் எடுக்கும் நான் ரத்தம் கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒருத்தனுக்கு நான் ரத்தம் கொடுக்கறனாலும் என் உடம்புல இருந்து ரத்தம் எடுக்கணும். இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கூட நான் ரத்த தானம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படி இந்த மண்ணையும் மக்களையும் காக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 முறை நான் ரத்த தானம் பண்ணியிருக்கேன். அது எந்த சமுதாயம் பார்த்து கொடுக்கல. நான் எல்லா மக்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு பச்சை குத்துறது கூட எங்க சங்கமோ தங்க தலைவர்களும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. ஆனா எங்க சமுதாயத்தை சார்ந்தவன ஒருத்தனை வெட்டி கொல்றான் அப்படின்னா நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? எப்படி சும்மா இருக்க முடியும்? காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், நீங்க எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டீங்க, தோத்துட்டீங்க. நாடார் சமுதாயத்திட்ட தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. கொலை நடந்த காவல்துறைக்கு உட்பட்ட இடம் எந்த இடம்? ஓட்டேரி காவல்துறை. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக கொலைகள் நடந்து கொண்டிருக்க இடம் எது? ஓட்டேரி தான். அந்த காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேர் ஃபெயிலியர், சங்க ஃபெயிலியர், திராவிட மாடல் எல்லாம் ஃபெயிலியர். என்னத்துக்கு இருக்கிறீங்க நீங்க எல்லாம்? இலங்கையில 10 நிமிஷத்துக்கு இலங்கையில குண்டு வெடிக்குதுன்னா தகவல் கொடுக்குறாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க குண்டு வெடிக்க போகுது தகவல் கொடுத்தோன்னு மார்பு தட்டுறீங்க. இங்க எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க? இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் மிரட்டப்படுறான்? ஒரு பொம்பளன் கூட பார்க்காம ஒரு பேக்கரியில் போய் மிரட்டினானா இல்லையா? என்ன நடக்குது? அப்ப உளவுத்துறையில நீ என்ன செய்றீங்க? அழகா ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிடலாங்க. ஆட்சி அதிகாரத்தை நாடார்கிட்ட கொடுங்க. அதுக்கு தான் நாடார்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற. ஆட்சி அதிகாரத்துக்கு நாடார்கள் உட்கார்ந்தாதான் அந்த நாடு தெளிவா இருக்கும். ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்காங்க. கோடி கோடியா கொள்ளையடிச்சு 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி கட்டி அந்த பொண்டாட்டிகளுக்கு பேர் வைக்கிறதுலே காலத்தை ஓட்டிட்டாங்க. அதனால நாடார்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். வந்தாதான் இந்த நாடு தெளிவா இருக்கும்.